புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. புண்ணியம் செய்யக்கூடிய மக்களை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 177. புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. ஆனால் புண்ணியம் உடையவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் வானவர்கள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு செல்வத்தை தம் விருப்பத்தின் மீது உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழி போக்கருக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளின் மீட்புக்காக கொடுத்தவரும் இன்னும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை கொடுத்து இன்னும் தம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் பொறுமையுடன் இருந்தவர்களும் ஆவார். அத்தகையோர் தம் உண்மையாளர்கள். இன்னும் அவர்கள்தான் இறைவனை அஞ்சியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். புண்ணியம் எக்ஸாம்பிள் இப்போ நான் படித்தேன்ல, அதை நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. புண்ணியம் செய்கிறவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சொந்த பந்தங்கள், அனாதைகள், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள், யுத்த நேரத்திலையும் நோயான நேரங்கள்லையும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நீங்கள் கிழக்கில் திரும்பி நிற்பதும் மேற்கில் திரும்பி நிற்பதும் புண்ணியம் இல்லை. இந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் என்ன சொல்கிறானோ அதை செய்யக்கூடியவர்கள் புண்ணியவான்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ்.